This video is sponsored by Vasant & Co. Hi, this is your Janani Ashok Kumar. Like, share and subscribe to Galatta Pink. Hi, hello, I'm so excited to have you all at Galatta Pink. இன்னைக்கு நம்ம கூட இருக்க இந்த பியூட்டிஃபுல்லான டெலிவிஷன் ஸ்டார் அவங்கக்கிட்ட நான் கேட்க போகிற கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்க போகுது. எனக்கும் இந்த கொஷின்ஸோட நிறைய ஆன்சர்ஸ்லாம் வேணும். ஸோ இன்றைக்கி நம்ம அவங்கக்கிட்ட இதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் அவங்கக்கிட்ட கேட்க போகிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, வாட் இஸ் யுவர் மார்னிங் ஸ்கின் கேர் அண்ட் நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன்? It keeps changing. First of all, or skin care அப்படினும்போது we have to understand our skin first of all. So நம்ம ஸ்கின்னுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நம்மளை விட யாருக்குமே பெட்டரா தெரியாது. கண்டிப்பா. We don't have to go for skin doctors, we don't have to go for salons and all. நம்ம ஸ்கின்னோட டைப் என்ன தேவைப்படுது அப்படிங்கிறது I follow a very simple routine only. Morning timeல when I go for shooting, I'll have to definitely apply makeup. So அந்த மேக்கப்க்கு முன்னாடி I make sure I apply a very good moisturizer, sunscreen. And if in case ரொம்ப டீஹைட்ரேட்டடாக இருக்குது ஸ்கின் அப்படின்னா while going car drive பண்ணி போகும்போது I'll apply a sheet mask. ஓகே. So that will do the job. So என்ன தேவையோ ஸ்கின். So இப்போ நீங்க டிராவல் பண்றதுக்கு ஒரு 15-20 minutes அதுக்குள்ள அது நீங்க ரிமூவ் பண்ணிடலாம். So exactly நான் 20 minutes தான் ஆகும் என் வீட்ல இருந்து லொகேஷன் போறதுக்கு. So I'll have that sheet mask. ஹைட்ரேட்டடா இருக்கும். So அங்க போன உடனே மேக்கப் போட்டோம்னா மேக்கப்பும் நல்லா இருக்கும். So that I follow. And என்ன நடந்தாலும் whatever it happens, I'll definitely follow my night time routine. So வந்த உடனே மேக்கப்லாம் எடுத்துட்டு I'll definitely go for serum, starting with serum and அதுவே ஒரு 2-3 டிஃப்ரெண்ட் சீரம்ஸ் போடுவேன். அண்ட் வென் ஐ ஹாவ் திஸ் போர்ஸ் அண்ட் பிம்பிள்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா ஐ யூஸ் அக்கார்டிங்லி லைக் அது ட்ரீட் பண்ணுறதுக்கான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஏஹெச்ஏ, பிஹெச்ஏ அண்ட் ரெட்டினால், நியாசினமைடு இந்த மாதிரி விஷயம். சூப்பர். நான் லைக் எனக்கு இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நான் மேஜராக பார்த்தது எல்லாமே எப்படின்னா ஒரு வெதருக்கு ஏற்ற மாதிரி என்னோட ஸ்கின் ரொட்டீன் சேஞ்ச் ஆகும். அப்படி தான் நான் இருந்திருக்கேனே தவிர பட் திஸ் இஸ் ஒன் திங் வெரி நைஸ். நான் இப்போ ரீசெண்டாக கற்றுக்கிட்டது, நைட்டு இந்த மாதிரி எஸ்கேப் ஆகி தூங்கக்கூடாது. என்ன எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் யூ கம் வைப் ஆஃப் அண்ட் தென் டூ யுவர் நைட் கேர். எக்ஸாக்ட்லி. ஏன்னா காலையில் நீங்கள் எழுந்திரிக்கும் போது வந்து பிரைட்டாக இருக்கும். தட் பி நைஸ். பியூட்டிஃபுல் ஆன்சர். செகண்ட் திங், ஒன் ஹோம் ரெமெடி that you make for yourself and you like it and you want to tell it to everybody. Home remedies, I personally don't prefer doing anything with the home remedies. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ பிம்பிள் வந்ததுன்னா மஞ்சள் போடுங்க அப்படின்னு சொல்லி. இட் இஸ் அ வெரி கான்சென்ட்ரேட்டட் ஃபார்ம் ஃபார் அவர் ஸ்கின். ஸோ அந்த மஞ்சள் வந்து நம்ம ஸ்கின்ல போட்டோம் அப்படின்னா ஐ ஹாவ் அ வெரி சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ எனக்கு உடனே வந்து பேர்ன் ஆகும். இட் வில் ரிவர்ஸ். ஆக்சுவலி ஆக்னே போய் அதை தாண்டி வேற ஒரு டேமேஜ் என்னோட ஸ்கின்ல நடக்கும். ஸோ எல்லாமே வந்து ஒரு நார்மலாக இப்போ நம்ம ஸ்கின் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு ப்ரொபோர்ஷனில் தான் நம்ம கொடுக்கணும். ஆமாம், கரெக்ட். பிகாஸ் லைக் எனக்கும் சம்டைம் லைக் சீக் ஏரியாலாம் பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். யா, வென் யூ டூ தட், இப்போ வந்து நமக்கு செட் ஆகாத ஒரு ப்ராடக்ட், நிறைய ப்ராடக்ட்ஸ்லையுமே அந்த கெமிக்கல்ஸ் கூட நமக்கு டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் ஆகலாம். ஏன்னா ஐ தாட் தட் மை ஸ்கின் வாஸ் சோ குட் வென் ஐ வாஸ் யூசிங் அ மாய்ஸ்சரைசர் லைக் லாங் பேக். ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி ஒரு மாய்ஸ்சரைசர் நான் வந்து கண்டினியூஸாக அதையே யூஸ் பண்ணிருப்பேன். ஐ ஹேட் அ வெரி பேட் ட்ரை ஸ்கின். ஸோ அந்த மாய்ஸ்சரைசர் போடும்போதெல்லாம் ஒரு மாதிரி கூலாக இருக்கும் ஸ்கின். நல்லா இருக்கேன்னு சொல்லி அதே நான் ஃபேஸ் வாஷ் பண்ணும் போதெல்லாம் அந்த மாய்ஸ்சரைசர் போடுவேன். என்னாச்சு, அப்படியே இந்த இடம் மாத்திரம் இட் ஸ்டார்டட் டு யூனோ லைக் பேர்ன். அண்ட் அந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடுச்சு. லைட் பட்டாலே ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். இங்கே மட்டும் பிங்க் கலரில் ஆயிடுச்சு ஸ்கின். தென் ஐ அண்டர்ஸ்டுட் லைக் ஓகே, நம்ம இதை வந்து ரொம்ப ஓவராக இந்த மாய்ஸ்சரைசரை போட்டு இந்த மாதிரி ஆகிருக்கு. அண்ட் ஆல்சோ த காம்பனன்ட் சம்திங் இன் தேர் is not working. Not for your skin. Yeah, it is not for my skin. So அதை நான் அனலைஸ் பண்ணிட்டு I stopped using it. And one thing, இந்த ஹோம் ரெமெடிஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு personally I feel like aloe vera is one thing that is harmless. So sometimes if I feel like having something natural அப்படினா நான் எங்க வீட்டு கார்டன்ல இருந்தே அந்த aloe vera மட்டும் எடுத்துட்டு ஹேர்க்கும் போடுவேன், ஃபேஸ்க்கும் போடுவேன். ஃபேஸ்க்கு, yeah, exactly. Yes. What is your hair care routine? ஹேர் கேர் ரொட்டீன் அப்படின்னா ஷூட்டிங் வச்சுட்டு எனக்கு மெயினாக ஒரு விஷயம் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஐ மேக் ஷூர் தட் ஐ வில் நாட் யூஸ் ஹீட். ஸோ அது ஒன்று தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அது மட்டும் தவிர்க்க முடியிற ஒரு விஷயம் அப்படின்னா அதுதான். அண்ட் ஆப்வியஸ்லி ஐ யூஸ் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஃபார் மை ஷூட்டிங். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் மச் வால்யூம். அதனால நார்மலாக இப்போ ஹேர் கேர் அப்படின்னும் போது அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் கிளிப் பண்ணுறதுக்காவது தலையில் கொஞ்சம் ஹேர் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஐ டூ ஆயிலிங், ப்ராப்பர் ஆயிலிங் பண்ணுவேன். வீக்லி ஒன்ஸ் ப்ராப்பராக ஆயில் வச்சு தலை குளிப்பேன். If I am like in home like continuously இருக்கேன் அப்படின்னா ஒரு 2 days once அந்த மாதிரி
ஆயில் ஓகே போட்டு எந்த மாதிரியான ஆயில் யூஸ்? I use a oil my friend she gave me from Kerala அங்க ஆயுர்வேதா அந்த ஹேர் growthக்காக ஒரு ஆயில் கொடுத்தாங்க. So I'm using that. Shabu gave me one oil. அதுதான் நான் இப்போ யூஸ் பண்றேன். நீங்க பண்ற ஒரு மேக்கப் ஹேக்னா ஏதாவது ஒரு எப்படி சொல்றீங்க? இல்ல இப்போ நான் வந்து லிப்ஸ்டிக் வச்சு blush போட்டுருவேன், லிப்ஸ்டிக் போட்டுருவேன், ஐ ஷேடோ போட்டுருவேன். அது மாதிரி நீங்க ஏதாவது ஒரு ஹேக் ஒன்னு ஓகே எனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி என்னோட ஹேண்ட்பேக்ல எல்லாரும் நான் வந்து இவ்ளோ மேக்கப் போடுறேன் இதெல்லாம் சொல்றாங்க. ஆனா என்னோட ஹேண்ட்பேக்ல மூணு விஷயம் தான் இருக்கும். One will be lip balm, one will be mascara and one will be brow definer. இந்த மூணு தான் இருக்கும். மாய்ஸ்சரைசர் obviously நான் போட்டுருப்பேன் என் ஃபேஸ்ல. and என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மேக்கப்பை இப்போ நீங்க எதுவுமே பண்ணாம ஜஸ்ட் ஒரு மஸ்காரா மட்டும் போட்டீங்கனாலே you look bright. Your eyes have a nice skin. Yeah your eyes is the only thing that உங்களோட சோல்க்கு ஒரு ஓப்பனே வந்து ஐஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. so when you define your eyes properly it will look good. whenever I do this false lashes அப்ப நான் யோசிச்சிருக்கேன் so இது வந்து நம்ம மஸ்காராலே பண்ண முடியுமே நம்ம ஏன் இந்த false lashes வச்சு கண்ணை இவ்ளோ கஷ்டப்படுத்தி பண்றோம் அப்படின்னு I realized like mascara is the one thing எனக்கு ரொம்ப பிடிச்சது. and நீங்க சொன்ன மாதிரி I used to do this like matte lipstick ஏதாவது ஒரு pink இருந்தது அப்படினா I used the lipstick and blush eyeshadow இந்த மாதிரி எல்லாம் எல்லாமே அதே மாதிரி. yes are you a perfume freak? not that ரொம்ப fragrance ரொம்ப ஹெவியா இருக்குது பிடிக்காது. I love light fragrances like floral and மாதிரி aqua floral. done. one beauty routine that you always wanted to follow but could not follow? ஆக்சுவலி ஸ்கின்னை வந்து எதுவுமே பண்ணாம அது பாட்டில் விட்டாலே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் அது நம்ம பண்ண மாட்டோம் என்னைக்குமே. எனக்கு வந்து ரொம்ப கியூரியஸா இருப்பேன். நான் ஏதாவது ஒரு புது ப்ராடக்ட் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் காசு போட்டு தான் வாங்குவேன். இப்போ கூட கொஞ்சம் பிராண்ட்ஸ் தே ஆர் கமிங் டு மீ லைக் ஐ எம் லைக் ஒர்க்கிங் வித் ஃபியூ பிராண்ட்ஸ். முன்னாடிலாம் எல்லாமே காசு போட்டு வாங்கிட்டு இது சிலது நல்லா இருக்கும் சிலது ஒர்க் ஆகாது. I'll give it to my friend somebody அந்த மாதிரி என் சிஸ்டர் கொடுப்பேன் அந்த மாதிரிலாம் கொடுப்பேன். பட் என்னன்னா ஒரு விஷயம் நான் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா இதெல்லாம் நம்ம ஏன் பண்றோம்? சோ நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்ல பண்றோம். முன்னாடி எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க நம்ம அம்மா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க ஒண்ணுமே இல்ல நார்மலா குளிப்பாங்க கடலை மாவு பச்சை பயிறு மாவு இந்த மாதிரி எல்லாம் போட்டு குளிச்சிருப்பாங்க. சோ அவங்களுக்கு வந்து பேசிக்கா எதுவுமே இருக்காது ஸ்கின் கேர் வெறும் தேங்காய் எண்ணெய் போட்டெல்லாம் ஸ்கின் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் இருந்திருக்கும். பட் எனக்கு அந்த கியூரியாசிட்டினால நான் எல்லாமே வாங்குவேன். ஆனா எனக்கு ஒரு ஆசை எதுவுமே போடாம இருக்கணும். நான் கண்டிப்பா நல்லா இருக்கவே முடியாது. What's your favorite lipstick? மேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேக் இஸ் மை லைக் ரொம்ப நாட்களா நான் யூஸ் பண்றதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது மேக் லிப்ஸ்டிக்ஸ். மேக்ல வந்து there's a shade called meher. Okay meher. okay I love that shade. that look very very natural. base எதுமே இல்லாட்டியும் அது போட்டா அது you look bright. okay that's my favorite shade. and Smashbox இன்னொரு மத்த ஃபேவரட் Smashboxல their liquid lipsticks matte lipsticks are amazing. so அதுல வந்து there's a shade called driver seat and one more right now I'm wearing I forgot the shade name. so this one this particular shade. so இது வந்து ரேரா தான் நான் போடுவேன். else every time I wear only nude lipsticks. நான் வந்து என்ன பிராண்ட் பார்த்தாலும் அதுல இருக்கக்கூடிய அந்த pink nudes and nudes இதெல்லாம் அது my brown nudes pink nudes அந்த மாதிரி. one beauty product that you cannot live without? mascara must. இன்னைக்குமே ஐ மாத்திரம் தான் டிஃபைன். மிச்சபடி எல்லாம் நியூடா இருக்கட்டும் ஐ மாத்திரம். so you can't live without mascara. your fashion and style soulmate? அதுவும் கான்ஸ்டன்ட்டா ஒருத்தங்கள சொல்ல மாட்டேன் because I admire a lot of people. wow. and I love Kylie Jenner. who does not love Kylie Jenner? she is so beautiful and என்னோட குட்டி பொண்ணு ஆனா அவங்க வந்து இவ்ளோ talented. world's first billionaire with makeup product. yeah that's nice. so I love her. okay one skincare advice குடுக்கணும்னா நீங்க என்ன கொடுப்பீங்க? மாய்ஸ்சரைஸ் யுவர் ஸ்கின் ப்ராப்பர்லி. ஒருத்தரோட ஸ்கின் ஒரு மாதிரி இருக்கு. இப்போ நம்ம வந்து என்ன ஒரு டிப்ஸ் யாருக்கு கொடுத்தாலும் சிலருக்கு வந்து அந்த ஸ்கின்ல பிக்மெண்டேஷன் இருக்கும், சிலருக்கு வந்து ட்ரை இஷ்யூஸ் இருக்கும், ஆயிலி ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கும். ஒன்னொன்னு ஒருத்தரோட ஸ்கின் ஒரு மாதிரி இருக்கும். வாட் எவர் இட் இஸ் அவங்களோட ஸ்கின் டைப் என்னவோ அதுக்கு என்ன மாய்ஸ்சரைசர் செட் ஆகுமோ அதை அவங்க தான் கண்டுபிடிக்கணும். நான் சொல்றதை எல்லாரும் யூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா. yeah so they have to உங்க ஸ்கின்னுக்கு என்ன இருக்குதோ that is what you use. yeah and there are certain products which will be suitable for all skin types. so அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் கூட இருக்கு மாய்ஸ்சரைசர்ஸ் எஸ்பெஷலி. என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரா ஸ்கின்னை ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறதுக்கு தண்ணி குடிக்கணும். ஐ ஈட் ஆல் சீசனல் ஃப்ரூட்ஸ். நம்ம ஃப்ரூட் அடிக்ட். எனக்கு எல்லா ஃப்ரூட்ஸும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரே ஒரு ஆசை லைஃப்ல எல்லா இடத்துக்கும் டிராவல் பண்ணி எல்லா ஊர்ல இருக்க ஃப்ரூட்ஸும் சாப்பிடணும். அதுதான் எனக்கு பெரிய ஒரு ஆசை. ஸோ அதனால நார்மலா வந்து நம்மளோட சீசனல் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், தண்ணி நிறைய குடிக்கணும் அண்ட் ப்ராப்பரா ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டாலே போதும். ஓகே ஸோ இதோட இந்த கொஸ்டின் முடிஞ்சிச்சு. பட் ஆனால் எனக்கு ஒரு பர்சனல் கொஸ்டின் இருக்கு. இப்போ அவங்க சன்பிளாக் தடவுறாங்கன்னா SPF 15 அப்போ நம்மளை ரொம்ப பாதுகாக்கும், ஸோ SPF 17 இன்னும் பாதுகாக்கும், SPF 19 இன்னும் பாதுகாக்கும் அப்படின்னு. ஸோ
ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? சன்ஸ்க்ரீன் வந்து வாட் எவர் நீங்கள் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மேக்கப் ப்ராடக்ட்ஸில் கூட சன்ஸ்க்ரீன் இருக்கு. ஓகே, நம்ம என்னதான் சன்ஸ்க்ரீன் போட்டு நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணாலும் ஒரு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் தான் அது நம்மளோட ஸ்கின்னை பிளாக் பண்ணுமே தவிர, இப்போ நான் வந்து நினச்சிட்டு இருப்பேன் நான் வந்து சன்ஸ்க்ரீன் போட்டிருக்கேன் ஃபுல்லாக, வெளியில் ஃபுல் டே வெயிலில் ஷூட் நடக்குது, என் ஸ்கின் டேன் ஆகாது அப்படின்னு நினச்சா அது டெஃபினெட்லி நாட். ஸோ டெஃபினெட்லி வில் கெட் டேன். என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் நம்ம ஸ்கின்னை வந்து எந்த விதத்துலையும் சென்சிட்டிவாக இன்னும் ஃபர்தராக எதுவும் பாதிக்காமல் அது காப்பாற்றும். அவ்வளோதான். we used to have that அந்த ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சுப்போம், சன்ஸ்கிரீன் ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு என்ன ஆகும், it will sweat and it will definitely go off. So அது ஒர்க் ஆகாது. நம்ம வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு ஒரு 15-20 minutes முன்னாடி சன்ஸ்கிரீன் போடணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வெயிலே போகணும். ஸோ தட் will actually help, ஒரு லெவலுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். வாட் எவர் இட் இஸ், தட் இஸ் அ ப்ராடக்ட், ஒரு கெமிக்கல். எக்ஸாக்ட்லி. ஸோ நீங்க என்ன SPF சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஐ யூஸ் திஸ் ஒன் நம்ம இந்தியன் அமேசான்ல கூட கிடைக்கும். ட்ரூடர்மான ஒரு, அது வந்து சிலிகான் பேஸ்ட் ஒரு சன்ஸ்கிரீன். அது வந்து ஒயிட் காஸ்டிங் எல்லாம் இருக்காது. மோரோவர் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நார்மலா இப்போ நம்ம ஸ்கின்ல எந்த பிளெமிஷஸும் இல்லைன்னு வைங்களேன், அது மட்டும் அப்ளை பண்ணாலே it look good. ஓகே. ஸோ அதனால அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ கான்ஸ்டன்ட்லி யூஸ் தட். அண்ட் தேர் இஸ் another brand called Avon. ஸோ தட் இஸ் ஆல்சோ குட். அதோட க்ரீம் நான் யூஸ் பண்ணுறேன் பிஃபோர் மேக்கப். ஸோ தட் இஸ் ஆல்சோ குட். ஸோ உங்களோட மேக்கப் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்? ஓவர்டு பண்ணக்கூடாது. ஆல்வேஸ் கீப் இட் வெரி சிம்பிள். லெஸ் இஸ் மோர். So that is my theory of makeup. இது சொல்லி தான் you like give me a makeup. So yeah, அதே நோ கரெக்ட் தான். எல்லா அக்கேஷனுக்கும் செட் ஆகுற மாதிரி இருக்கணும். ஓகே. See wherever we go ல நம்ம ஒரு இன்சிடென்ட் நடந்தது. I just want to share this here. என்னோட டைரக்டர், ஓகேவா, நான் மௌனராகம் பண்ணும்போது என்னோட அவர் டெய்லியும் என்ன பார்க்குற டேரக்டர், ஓகே, அவார்ட்ஸ் நடந்தது விஜய் டிவியில். அப்போ நான் வந்து மௌனராகம் சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஐ வாஸ் ஃபுல்லி ஒரு பெரிய கவுன்லாம் போட்டு பயங்கரமாக ட்ரெஸ்அப்லாம் பண்ணி ஐ வாஸ் வேரிங் அ ப்ளூ அண்ட் மரூன் அந்த மாதிரி காம்பினேஷன். ஸோ அதே கலரில் ஐஸ்லாம் பயங்கரமா மேக்கப் போட்டு ஹாய் சார் அப்படின்னு மெட்காலா மாதிரி போயிருக்கீங்க விஜய் அவார்ட்ஸ்க்கு. அப்படி போனா அவர்ல பார்த்து அவர் ஹாய் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு நெக்ஸ்ட் பக்கத்துல கேமராமேன் கிட்ட கேட்டாரு யார் அது அப்படின்னு. என்ன டெய்லியும் பாக்குற ஒரு மனுஷன், அவருக்கு என்ன அடையாளமே தெரியல. அப்பா ரியலைஸ் ஓகே மேக்கப் நம்மள இப்படி மாத்தி இருக்காங்க, ஒருத்தங்கள அடையாளம் தெரியாத அளவுக்கு. ஏன்னா அந்த சீரியல்ல வந்து ஐ வில் பி லைக் ஒன்லி எனக்கு ஸ்கின்ல பேஸ் மட்டும் போட்டிருப்பேன், மஸ்காரா போடுவேன், உங்களுக்கு இங்க கீழே ஸ்மோக்கியா போட்டேன், அவ்வளவுதான். தட் இஸ் வாட் மை லுக் அண்ட் ஐ யூஸ் தட் மெஹர். ஸோ அதுதான் என்னோட ஸ்டாண்டர்ட் லுக்கு. அதை தவிர வேற எதுலயும் அவர் என்ன பார்த்ததே இல்லை. ஸோ அந்த அது இதை வந்து அவர் நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு. எங்க டைரக்டர் வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லி அடையாளமே தெரியாத அளவுக்கு மேக்கப் போட்டு. ஸோ அது வந்து எனக்கு அப்பதான் நான் ஒரு விஷயம் எல்லாமே நம்ம தப்பு பண்ணி கத்துக்கிறது தானே. ஸோ தென் ஐ ரியலைஸ் ஓகே நம்ம வந்து நிறைய போட்டோம் அப்படின்னா இட் இஸ் நாட் கோனா டூ எனிதிங் பெட்டர். எனி பெட்டர் இட் இஸ் நாட் கோனா டூ எனிதிங். ஸோ நீங்க நார்மலா இருக்க மாதிரி ஜஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணலாம். நம்மளோட பியூட்டி ஆல்ரெடி இருக்கு, அது சும்மா என்ஹான்ஸ் ஒரு ஃபீச்சர்ஸை தனித்தனியா காமிக்கிற மாதிரி. யா, தட் இஸ் யுவர் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். பியூட்டிஃபுல். ஒரு மேக்கப் வந்து லைக் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அண்ட் வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபௌட் தட்? எதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கணுன்ற ஒரு தேர் ஷுட் பி அ பர்பஸ். மேபி இப்போ ஒரு வெட்டிங் பிரைடல் மேக்கப் அப்படின்னா தட் கேன் ஸ்டே லாங்கர். இல்லைனா நம்மள மாதிரி ஷூட்டிங்கில் காலையிலேருந்து நைட் வரைக்கும் அந்த மேக்கப் இருக்கணும்னா தட் கேன் ஸ்டே லாங்கர். ஸோ அதுக்கு வந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே டஸ் த ஜாப். ஆக்சுவலி இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. நான் வந்து இது நானா கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் தான். இப்போ நம்ம ஒரு மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே நான் ஃபஸ்ட்டு என்னோட ஸ்கின்ல அடிச்சுவேன். மீன்ஸ் அது வந்து தட் ஷுட் பி ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே கம் ப்ரைமர் அந்த மாதிரி. இப்போ ஸ்மாஷ் பாக்ஸோட ப்ரைமர் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ சார்லட் டில்பரியோட ஏர் ப்ரஷ் ஃப்ளாலெஸ் அந்த இது யூஸ் பண்ணலாம். ஸோ வாட்டவர் நம்ம நார்மலாக வந்து ஒரு இப்போ இன்கேஸ் அவங்க கிட்ட நார்மல் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே மட்டும் தான் இருக்குது, ப்ரைமர் இல்லை அப்படின்னா தே கேன் அப்ளை அ லேயர் ஆஃப் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணோன்னா ஒரு லேயர் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே அடிக்கணும். ஓகே. ஆஃப்டர் தட் தே ஹேவ் டு செட் இட் வித் லூஸ் பவுடர் ஆர் காம்பேக்ட் வாட்டவர் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு லேயர் செட்டிங் ஸ்ப்ரே அடிக்கணும். அண்ட் தென் ஃபினிஷ் ஆல் அதர் மேக்கப் அண்ட் தென் ஃபைனலி ஒரு தடவை. ஸோ இந்த செட்டிங் ஸ்ப்ரே என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் ஹெல்ப் டு ஹோல்ட் த மேக்கப் ஃபார் லாங்கர். ஓகே. ஸோ ஈவன் வென் யூ டச் இட், ஈவன் வென் யூ ஸ்வெட், யூ ஷுட் யூஸ் அ குட் குவாலிட்டி செட்டிங் ஸ்ப்ரே. பட் ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த மேக்கப் கலையாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வாவ், இது ஆக்சுவலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஏன்னா லைக் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒருவேளை இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண ரொம்ப நேரம் இருக்குமோ, அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண ரொம்ப நேரம் இருக்குமோ. ப்ராடக்ட் நம்மளோட டெக்னிக்ஸ் தான். டெக்னிக்ஸ். ஸோ லைக் நான் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி நிறைய விஷயம் சொன்னீங்க. அண்ட் இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நானும் நம்புகிறேன். I would love to see you in another show. Definitely. Working together very soon. Yeah. Okay? Thank you. Thank you. This video sponsored by Vasant & Co.